அருட்தந்தை அவர்கள் சுருக்கமாக இருந்து இன்றைய சிந்தனை நிகழ்வினை அனைவருக்கும் சிறப்பித்து தருவாராக. வாழ்க வளமுடன். இன்றைக்கு எடுத்திருக்கும் தலைப்பு மனவளக்கலையில் பயிற்சிகள். மனவளக்கலை பயிற்சி நம் வாழ்க்கையில் பயன்படுத்துவது எப்படி என்ற தலைப்பில் சிந்திக்கலாம்னு நினைக்கிறேன். நமக்கு மனவளக்கலையில முதல்ல என்ன பயிற்சி கொடுக்குறாங்க அப்படிங்கறது நம்ம ஒரு பார்வை பார்ப்போம். அது நாம எப்படி வாழ்க்கையில அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். முதல்ல நமக்கு மன்றத்துக்கு போனா உடற்பயிற்சி சொல்லி கொடுப்பாங்க. அடுத்தது காயக்கல்ப பயிற்சி, அடுத்தது தவம், அடுத்தது அகத்தாய்வு பயிற்சிகள், இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பிரம்மஞானம், அருள்நிதி, அதுக்கப்புறம் நம்ம மேற்கொண்டு டிப்ளமா படிக்கிறோம், எம்ஏ, எம்எஸ்சி, இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கு. இது நம்ம லைஃப்ல எப்படி அப்ளை பண்றோம் அதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல உடற்பயிற்சி கற்றுக் கொடுக்கும் போது எல்லாருமே முறையா செய்யறோமா அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பயிற்சின்னா இப்போ மேல ஒரு கை பயிற்சினாலும் சரி, கால் பயிற்சினாலும் சரி, நமக்கு 9 நிலைகள் இருக்கு ரிலாக்ஸேஷன் வரைக்கும். இந்த பயிற்சிகள் நாம செய்யும் போது அங்க கவனிச்சு செய்யறோமா, இல்ல அடுப்புல எதையாவது வச்சுட்டு, பெண்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், ஜென்ஸ் பெரும்பாலும் கரெக்டா செஞ்சிடுவாங்க. நம்ம லேடிஸ் பொறுத்த வரைக்கும் காலையில எழுந்துச்சு 4 மணிக்கு எழுந்து செய்யறவங்க இருக்கிறாங்க. இல்லாட்டி அவங்களுடைய கம்ஃபர்டபுள் டைம்ல எல்லாரும் நமக்கு சைலன்ஸ் இருக்கிற நேரத்துலதான் நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த டைம்ல நம்ம செய்யும் போது எந்த டிஸ்டர்பன்ஸுமே நம்ம வச்சுக்க கூடாது. எந்த ஒரு ஃபோன் காலும் சரி, இல்ல அடுப்புல எதையாவது வச்சுட்டு அதுல போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. இது செய்யறோம்னா இதுக்கு மட்டும்தான் கான்சென்ட்ரேஷன். ஸோ அதுல ஃபுல் ஃபோக்கஸ் நம்ம பண்றோமா அப்படிங்கிறது தான். கை பயிற்சியில இருந்து ரிலாக்ஸேஷன் வரைக்கும் நம்ம பண்றோம் அப்படின்னா, இப்ப இன்கேஸ் நம்ம பயிற்சி அந்த டைம்ல பண்ணறதுக்கு முடியல அப்படின்னா, அந்த ஒரு பயிற்சி செஞ்சாலும் சரி, இல்ல கபால்பதி வரைக்கும் செஞ்சாலும் சரி, இல்ல அடுத்தடுத்த நிலைகள் ஏதாவது நடுவுல கொஞ்சம் பிரேக் வந்துடுச்சு, அடுத்தது திரும்ப கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னும் போது அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப அதை கண்டினியூ பண்றோமா, இதெல்லாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். ஏன்னா நம்ம முழுமையா எந்த பயிற்சியும் செஞ்சாதான் அதனுடைய முழு பலனை நாம முழுமையா அனுபவிக்க முடியும். அந்த வகையில நான் இதெல்லாம் என்னுடைய நான் ஆரம்பத்துல இருந்து ரிலாக்ஸேஷன் வரைக்குமே ஃபுல்லா பண்ணிடுவேன். சம்டைம்ஸ் கபாலபதி வரைக்கும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 12 o'clock அந்த மாதிரி செய்யறதும் உண்டு. பட் இதையே நான் கண்டினியூ பண்ண மாட்டேன். ஏன்னா இது நமக்கு சரிப்படாது அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால ரிலாக்ஸேஷன் வரைக்கும் கம்ப்ளீட்டா முடிச்சாதான் நமக்கு ஒரு திருப்தியா இருக்கும். ஏன்னா அப்பதான் நாள் முழுக்க நமக்கு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். ரொம்ப மைண்டும் சரி, உடம்பும் சரி சுறுசுறுப்பா ஆக்டிவா இருக்க முடியும். அடுத்தடுத்து நம்மளால சிந்திக்கவும் முடியும். என்ன வேலை இருந்தாலும் அதை ரொம்ப உற்சாகமா செய்ய முடியும். ஸோ அந்த நிலையில நம்ம பயிற்சியை ஃபோக்கஸ் பண்ணும்போது எல்லா பயிற்சியும் மனசு ஒன்றி அந்த இடத்துல வாழ்க வளமுடன் வாழ்த்தும் போது ஒவ்வொரு செல்களும் சரி, ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காட்டு ஓட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் எல்லாம் சரி, எல்லாமே சீராக இயங்கும். நமக்கு நாம செய்யற நன்றி கடன் அப்படிங்கிறது இந்த உடற்பயிற்சி தான். நமக்காக நாம ஸ்பெண்ட் பண்ற அந்த நம்ம தவம் செஞ்சாலும் சரி, உடற்பயிற்சி செஞ்சாலும் சரி, காயக்கல்பம் செஞ்சாலும் நமக்காக நாம செய்யற நன்றி உணர்வு, நமக்கு நாம் காட்டும் நன்றி உணர்வு இதுதான். இதன் மூலமா நாம நம்மளை நாம அமைதிப்படுத்திக்க முடியும். அதே மாதிரி வாழ்த்து, நமக்கு ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு பயிற்சிக்கும் நம்ம வாழ்த்து சொல்லி, மகரிஷிக்கும் வாழ்த்து சொல்லி சொல்லும் போது அந்த உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் நல்லபடியா ஆக்டிவேட் ஆகும். எங்கேயாவது தடங்கள், தேங்கல், கழிவு பொருட்கள் இருந்தா கூட அந்த கழிவு பொருட்களும் இந்த ரிலாக்ஸேஷன் செய்யும் போது எல்லாமே ரொம்ப ரிலாக்ஸ்டா தெரியும். உடம்பு நல்ல லைட்டா ஃபீல் பண்ணவும் முடியும். இந்த மாதிரி உடற்பயிற்சி நம்ம செய்யறோமா அப்படிங்கறத நம்ம கேள்வி கேட்டுக்கலாம். ஏன்னா யாராவது இது வரைக்கும் ஏதாவது ஒண்ணுத்துல கவனம் குறைவாக இருந்தா கூட நம்ம இனிமே நம்ம எக்ஸ்கியூஸ் இல்லாம கண்டிப்பா நம்ம பயிற்சி செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை ஒரு சங்கல்பமா போட்டுக்கிட்டு நம்ம செய்யும் போது டெய்லி ஒரு நாள் மிஸ் ஆனா கூட நம்மளே எக்ஸ்கியூஸ் சொல்லாம டெய்லி நான் செய்வேன், நான் செஞ்சிடுவேன், இன்னைக்கு நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி
சங்கல்பம் போட்டு செய்யலாம். அதே மாதிரி இந்த உடற்பயிற்சியில வந்து நமக்கு எல்லா நமக்கு சண்முகம் ஆசான் ரேவதி அடிக்கடி சொல்லுவாங்க, 108 வர்ம புள்ளிகள் வந்து இதுல ஆக்டிவேட் ஆகுது அப்படின்ட்டு. இந்த பயிற்சியில வந்து நமக்கு எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா டாப் டு பாட்டம், உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிற அளவுக்கு உள்ள உறுப்புகள் முதல் கொண்டு ஒவ்வொரு செல்கள், ஒவ்வொரு உயிர் துகள்கள், ஒவ்வொரு காந்தத்துக்கும் நமக்கு அந்த காந்த அலை நம்ம கிட்ட இருந்து வர அலைகள் வந்து மத்தவங்க கிட்ட மோதும் போது அவ்வளவு பாசிட்டிவா மத்தவங்களுக்கு ரீச் ஆகும். அந்த வகையில நமக்கு பயிற்சிகள் நமக்கும் பயன்பெறும், மற்றவங்களுக்கும் அது பயன்படும் கூடிய அளவுல நமக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடியது நம்மளுடைய பயிற்சி. அந்த அளவுக்கு எளிமையா கொடுத்திருக்காங்க உடற்பயிற்சி எல்லாமே. காயகல்ப பயிற்சி வந்து உயிருக்கான பயிற்சி, நம்மளுடைய ஒழுக்க மேம்பாட்டுக்கான பயிற்சி. கர்ப்பப்பை சம்பந்தமான கோளாறுகள் இருக்கிறவங்க ரெகுலரா செஞ்சுட்டு வரும்போது, மான் பயிற்சியும் இதன் கூட செய்யும் போது அதுக்கு ரொம்ப எஃபெக்ட் இருக்கு. ஏன்னா இந்த காலத்துல நிறைய பெண்களுக்கு நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்கு, ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இரெகுலர் பீரியட், பிசிஓடிங்கிறாங்க, மெனோபாஸ் அப்படின்னு சொல்றோம், நிறைய ஃபைப்ராய்ட் ப்ராப்ளம், எவ்வளவோ தைராய்டு ப்ராப்ளம், ஹார்மோன் இம்பேலன்ஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து காயகல்ப பயிற்சியோட மான் பயிற்சியும் சேர்ந்து செய்யும் போது எஃபெக்ட் வந்து நல்லா இருக்கும். இது கண்கூட வந்து இப்போ ஆழியார்ல எல்லாம் இந்த ஸ்டூடெண்ட் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அங்கேயே சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பசங்களுக்கு எல்லாம் வந்து நிறைய நாள் பீரியட் வராம இருந்தது கூட இது அந்த 20 days கோர்ஸ்ல செஞ்ச ஒரு 5 நாள்ல எல்லாமே நல்ல எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அம்மா அப்பா எல்லாம் வந்து அழுது ரொம்ப தேங்க்ஸ், இந்த மாதிரி நீங்க சொல்லி கொடுத்ததுக்கு, இதை நாங்க இனிமே செய்வோம்ட்டு அந்த பசங்களும் சொன்னாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பயிற்சி, காயகல்ப பயிற்சி வந்து அவ்வளோ எஃபெக்டிவா இருக்கு. இந்த பயிற்சி வந்து ஒழுக்க மேம்பாடு, நினைவாற்றல், ஏதாவது ஒரு புலன்பற்று வரும்போது நமக்கு அதுல ரொம்ப தீவிரமா ஆழ்ந்து போயிடுவோம். உணவுல கூட ஒழுக்கம் மீறுவது, அதாவது அளவு முறை மீறுவது தான். எல்லாத்தையுமே அளவு முறை மீறுவது தான் ஒழுக்க முறை தாண்டி போறது. ஒழுக்கம் அப்படிங்கிறது அந்த கட்டுப்பாட்டோட, அளவோட, முறையோட சாப்பிடுறது, அலட்சியப்படுத்தாம இருக்கிறது, அளவோட சாப்பிடுறது, முறை மாறி அதை பயன்படுத்தாம இருக்கிறது. இது மூணுமே உள்ளடங்கியது அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையில நம்ம உணவுலையும் மகரிஷி சொல்லியிருக்காங்க 5 அளவு முறை: உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம். இந்த 5லும் வந்து ஒழுக்கம் மேம்பாடு வேணும் அப்படின்னா நம்ம பயிற்சியில காயகல்பம் மிக சிறந்த பயிற்சி. ஏன்னா எவ்வளோ நம்ம நான் ஏன் அப்படின்னு சொன்ன போனா, இது ரீசைக்ளிங் ஆஃப் செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. ஒரே வார்த்தை, ஒரே சென்டென்ஸா சொல்லணும் அப்படின்னா. ஏன்னா ஒவ்வொரு செல்லையும் புதுப்பிச்சு தரக்கூடிய பயிற்சி முறை தான் இந்த காயகல்பம் பயிற்சி அப்படிங்கிறது. நம்மளுடைய டிஎன்ஏவே, நம்ம ஜீனியை மாற்றக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய இந்த தரம் வாய்ந்த பயிற்சி காயகல்ப பயிற்சி. நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிருக்கு. ஆப்ரேஷன் பண்ணி தான் டெலிவரி ஆகணும் அப்படின்ற கேசஸ் கூட இதுல ஒருத்தவங்க அனுபவ உரை கூட சொல்லியிருந்தாங்க. சிசேரியன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல அவங்க போயிட்டு அந்த அஸ்வினி முத்திரை போட்டதுக்கு அப்புறம் டெலிவரி நார்மலுக்கு வந்திருக்கு அப்படின்னும் போது அப்ப எவ்வளவு பெனிஃபிட் இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஸோ நம்ம பயிற்சிகள் பண்ணதான் நமக்கு தெரியும், நமக்கு எவ்வளவு ஆற்றல் கூடுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதை நம்ம அனுபவிச்சு உணர்ந்து செய்யும் போது அதனுடைய முழு பலனையும் எல்லாருமே அனுபவிக்க முடியும். அந்த வகையில காயகல்பம் பயிற்சி வந்து நமக்கு எல்லாருக்குமே, எந்த பயிற்சியுமே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு வாங்கல் கிடையாது. நமக்காக காலையில ஒரு 2 மணி நேரம் நமக்கு அப்படின்னு ஒதுக்கிட்டோம்னா எந்த ஹாஸ்பிட்டலையும் போய் மணிக்கணக்கா இருக்க வேண்டிய தேவையில்லை. நம்மளுடைய வேலைகளையும் வந்து தள்ளி போட வேண்டியதில்லை. ஏன்னா எல்லா வேலையும் நம்ம குடும்ப கடமைகளா இருந்தாலும் சரி, அலுவலக கடமையா இருந்தாலும் சரி, அதை முழு மனதோடு ஈடுபாட்டோடு செய்யக்கூடிய திறமையும் வல்லமையும் நமக்கு வந்து நம்ம பயிற்சி நமக்காக 2 மணி நேரம் ஒதுக்குறோம் பாத்தீங்களா, அந்த 2 மணி நேரமே போதும். ஸோ அந்த வகையில நமக்கு வந்து எல்லா வகையிலுமே ஆற்றல் தரக்கூடியது, நேரத்தை மிச்சப்படுத்தக்கூடியது. ஏன்னா 2 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை கூட நம்ம 1 மணி நேரத்துல செஞ்சிட முடியும். 1 மணி நேரத்துல செய்ய வேண்டிய வேலையை அரை மணி நேரத்துல செஞ்சிட முடியும்.
அந்த அளவுக்கு நமக்கு நுண்ணறிவு திறனும் ஆற்றலும் கூடும் அப்படிங்கிறது உண்மை. இது கண்கூடா எல்லாருமே மனவள கலைஞர்கள் உணர்ந்திருக்க முடியும், எல்லாருக்குமே தெரியும். அதனால நம்மளுடைய பயிற்சி ஒவ்வொன்றும் வந்து சிறப்பு வாய்ந்த பயிற்சி. தவம் அடுத்தது. இது ஏன் நமக்கு தீட்சை அப்படின்றது நமக்கு ஏன் கொடுக்கறாங்க, தவம் ஏன் நம்ம செய்யணும்? நமக்கு பயிற்சி வந்து இத்தனை நாள் நம்ம எப்படியோ வாழ்ந்துட்டோம், அதாவது இருந்தோம் வாழ்ந்தோம் அப்படின்ற மாதிரி இல்லாம வாழறதுக்கு ஒரு அர்த்தம் என்ன, நாம எதுக்கு பிறந்திருக்கோம், முழுமை பேரு அடைவதற்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த முழுமை பேருனா என்ன, நம்மள நாம உணர்ந்துக்கிறது தான் முழுமை பேர். அப்போ தன்னிலை அறிவு அப்படிங்கிறது நம்ம எப்போ நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, நம்மளுடைய மன அலைச்சூழல் விரைவை குறைக்கும் போதுதான் நான் யாரு, நான் இத்தனை நாள் என்ன தப்பு பண்ணிருக்கேன், இனிமே நான் அதை எப்படி சரி பண்ணிக்கணும், எப்படி அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி அதை சரி செஞ்சு எப்படி நம்ம இனிமையா மகிழ்ச்சியா அமைதியா வாழ முடியும் அப்படிங்கிற தன்மையை வளர்த்துக்க கூடியதுதான் இந்த பயிற்சிகள் எல்லாம் நமக்கு கொடுக்கறது. ஸோ மன அலைச்சல் விரைவு உட்கார்ந்த உடனே தவம் கொடுத்த உடனே தீட்சை கொடுத்த உடனே வந்துடாது. ஸோ உட்கார்ந்து முதல்ல பழகணும். நம்ம வந்து எப்பவுமே ஒரு வீடு கட்டுறதுன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க, இடத்த வந்து காலி மனையா என்ன பண்ணுவாங்க, அதுல ஃபுல்லா இருக்கிற கலை புதர்ப்பு எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பேஸ்மெண்ட் இந்த மாதிரி மண்ணெல்லாம் போட்டு அதை சமப்படுத்தி அந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையும் வந்து செதுக்கணும். ஸோ அதை செதுக்கி மண்ணெல்லாம் தரை மட்டமா ஆக்கி அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் போட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு செடி வளர்க்கறதுன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி விட்டு அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். ஏன்னா அந்த பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த ஒரு செடினா அந்த வேர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது மரமா வளர்ந்து எந்த புயல் தாக்குனா கூட அது வேரோட வந்துடக்கூடாது. அந்த மாதிரி நம்மளுடைய இந்த பயிற்சிகள்ல தவத்துல நம்மளுடைய மன அலைச்சல் விரைவு குறையணும் அப்படின்னா நம்ம உட்கார்ந்து உட்கார்ந்து முதல்ல பழகணும். ஏன்னா சஞ்சீத கர்மம் அப்படிங்கிறது முன்னோர்கள் செய்த வினை மட்டும் இல்லை, நாம 3 வயசுல இருந்து எத்தனை பேருக்கு நம்ம காயப்படுத்திருக்கோம், மனசை வருத்தப்படுத்திருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. இங்க மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கர்ம வினைனா என்னன்னு தெரியுது, சஞ்சீத கர்மம்னா என்னன்னு தெரியுது, பிராரப்த கர்மம்னா என்னன்னு தெரியுது, ஆகாமிய கர்மத்தை நம்ம எப்படி செஞ்சுக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வை கொடுக்கக்கூடியதும் நம்ம பயிற்சி தான். ஸோ அந்த வகையில நாம வந்து ஒவ்வொரு பயிற்சியும் உட்கார்ந்து நம்ம செட்டில் ஆகணும். நம்ம நல்ல அமைதியா முதல்ல ஒரு அரை மணி நேரம் நம்மளால உட்கார முடியுதா, ½ mn சைலண்டா உட்கார முடியுதான்னு பார்ப்போம். இப்ப இந்த நாடி சுத்தி தண்டுவட சுத்தி நம்ம பண்ணோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்மள வந்து கொஞ்சம் அந்த சுவாச பயிற்சியை மூச்சு பயிற்சியை வந்து நமக்கு மனசும் மூச்சும் வந்து ஒருங்கிணையும். ஒரே அதாவது ஒரே லைனா வந்து வர்றதுக்கு ஜாயின் ஆகும், மிங்கிளாகி நமக்கு மனசும் உயிரும் உடலும் ஒன்றாக இணையக்கூடிய அளவுல இருக்கிறதுக்கான பயிற்சி தான் நம்ம இதெல்லாம் நம்மளை நாமே தயார்படுத்திக்கிறது. முதல்ல உடற்பயிற்சி செஞ்சோம், ஏன் தவத்துல உட்காரும் போது எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது அப்படின்லாம் சொல்லாம இருக்கணும். ஸோ அந்த பயிற்சியில நம்ம கொஞ்சம் செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னா அடுத்தது நமக்கு தவத்துல இப்ப நம்மளால ½ mn உட்கார முடியும் அப்படின்னா அந்த ½ mn நம்ம கிட்ட இருக்கிற தேவையில்லாததெல்லாம் போகும். ஏன்னா நம்ம எத்தனையோ பாக்குறோம், எத்தனையோ விஷயம் கேட்கிறோம், யாரோ வந்து வதந்திகள் சொல்லுவாங்க, நிறைய நல்ல விஷயங்களும் சொல்லுவாங்க, நல்லதும் உள்ள போகுது கெட்டதும் உள்ள போகுது. ஒரு மொபைல் எடுத்தா வந்து யூடியூப் சேனல் இருக்கு, எத்தனையோ ப்ரௌசர்ல வந்து எத்தனையோ விஷயங்கள் நமக்கு கண் முன்னாடி வருது. ஆனா எது நல்லது எது கெட்டதுன்னு நமக்கு வந்து ஃபில்டர் பண்ணறதுக்கு கத்துக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். ஸோ நமக்கு இப்போ ஒரு சமையல் குறிப்பு வேணும்னா அது மட்டும் பார்த்துட்டு வெளில வந்துட்டா ஓகே நம்ம சேஃபா இருக்கும். பட் அதுக்கு அடுத்து ஏதேதோ போடுது. ஒரு நம்மள வந்து நம்மளுடைய கண்ணை வந்து தூண்டுற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா. இது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு வரும், இந்த நடிகை இல்ல வேற ஏதாவது ஒண்ணு, இந்த அரசியல் அமைப்பு கட்சி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்து நம்மள வந்து தூண்டுற மாதிரி வரும். அப்படி வரும்போது நமக்கு தேவையில்லை, நம்ம பார்க்க வேண்டியது என்ன பார்த்தாச்சு, ஓகே வெளில வந்துடணும் அவ்வளவுதான். அந்த செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு வருதா, இதுதான் நம்ம வந்து தவத்துல நம்ம கத்துக்கிறோம். ஸோ நல்லதும் போகுது கெட்டதும் போகுது. ஆனா கெட்டதை நாம வெளியே அனுப்புறோமா, டெய்லி நம்ம வந்து சாப்பிடுற சாப்பாடு மறுநாள் கழிவா போயிடுது. ஆனா அந்த மாதிரி மனசுல உள்ள கழிவுகள் வெளியேறுதா, அதுதான் நமக்கு துன்பமா வருது அப்படிங்கிறது நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும். ஏன்னா எத்தனையோ பேரை காயப்படுத்தி இருக்கிறோம், மனசளவுல உடல் அளவுல பேச்சளவுல.
இல்ல சண்டை போட்டு நிறைய பேர் அந்த மாதிரி அடிதடி சண்டை, இந்த மாதிரி எல்லாம் வன்முறை, எத்தனையோ பிரச்சனைகளை வந்து நிறைய பேருக்கு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சிருக்கோம். ஒரு சின்ன ஒரு எறும்புனாலும் உடனே நசுக்கிடுறோம், கொசுனாலும் அதை நசுக்கிடுறோம், ஒரு பாம்புனா அடிச்சிடுறோம். அந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ எத்தனையோ பேருக்கு நம்ம தீமை செஞ்சிருக்கோம். அதனுடைய வருத்த அலைகள்லாம் தான் இப்ப நமக்கு சாபமா மாறி ஒவ்வொரு துன்பமா வருது. அது எப்படி நமக்கு பாவப்பதிவுகள் இருக்கிறதுக்கு அடையாளம் என்னங்க? உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், வாழ்க்கையில சிக்கல், இந்த மாதிரிதான் நமக்கு பிரச்சனைகள் வருது. அப்போ நமக்கு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம கிட்ட பாவப்பதிவுகள் அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அது போகணும் அப்படின்னா நம்ம மனசு வந்து ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டத்தோட நாம இருக்கணும். அப்ப தவத்துல தேவையில்லாத பதிவுகள் போகும்போது நாம உஷாரா இருக்கணும், விழிப்புணர்வோட இருக்கணும். எப்படி விழிப்புணர்வோட இருக்கணும்? ஒருத்தர் மூலமா நமக்கு துன்பம் வருது அப்படின்னா அந்த துன்பம் நம்ம கிட்ட இருந்து வெளியே போகுது. வாழ்க வளமுடன், என்னுடைய பாவப்பதிவுல இருந்து ஒண்ணு குறைச்சிட்டாங்க, வாழ்க வளமுடன். இது எப்படின்னாங்க, முல்லை முள்ளால எடுக்கலாம் அப்படிங்கிறது தான ஒரு உதாரணம் இது. இப்போ ஒரு குழந்தை வந்து இன்னொரு குழந்தைய அடிக்குது, குச்சியால வச்சு அடிக்குது. இந்த குழந்தைக்கு தெரியல, அந்த குழந்தைக்கு வலிக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆனா இந்த குழந்தைக்கு வலிக்குது, அழுவுது. அப்போ இந்த அழும்போது அது நிறுத்தல, அந்த அந்த குழந்தை நிறுத்த மாட்டேங்குது. அப்போ இந்த கடவுள் வந்து இந்த குழந்தைக்கு வலியை உணர வைக்கணும் அப்படின்னா அது எப்படி உணர்த்துவாங்க? அப்ப அந்த வலியை வந்து உணர வைக்கிறதுக்காகத்தான் துன்பமா நமக்கு பின்னாடி கொடுக்குறாங்க. அதனாலதான் அந்த குழந்தைக்கு தெரியாது. ஏன்னா கடவுள் பார்வையில நம்ம எல்லாருமே குழந்தைகள் தான். நமக்கு வந்து தெரியல, தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் எத்தனையோ பேருக்கு நல்லது செஞ்சிருக்கோம், கெட்டது செஞ்சிருக்கோம். பட் கெட்டதன் மூலமா தான் நமக்கு துன்பங்கள் வருது அப்படிங்கறது கான்சியஸ்னஸ் நமக்கு மனவளக்கலை வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஸோ அந்த வலியை உணர்ந்ததுக்கு அப்புறம் நாம இனிமே இரண்டொழுக்க பண்பாடுல என்ன சொல்றோங்க? நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இதுதான் மெயின். இந்த பண்பாடு இருந்துடுச்சுனாலே போதும். அப்ப நாம யாரையும் காயப்படுத்த மாட்டோம். மனசளவுலயும் சரி, ஒரு வார்த்தைகள்னால கூட சரி, இனிமையாக அன்பாக அவங்களுக்கு வந்து மனசை உற்சாகப்படுத்தக்கூடிய அளவுல அவங்கள தெம்பு, ஒரு நோயாளினா உடனே டாக்டரோ இல்ல யாராவது ஒருத்தரவோ வந்து உங்களுக்கு அவ்வளவுதான் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? டைரக்டா சொல்லுவாங்களா? அவங்க மனசு எவ்வளவு வலிக்கும், பயப்படுவாங்க. அந்த மாதிரி சொல்லாம, இல்ல உங்களுக்கு சரியாயிடும், நீங்க தைரியமா இருங்க, கடவுள் இருக்காங்க, தைரியமா இருங்க அப்படின்னு நம்ம சொல்லி ஊக்கப்படுத்தும் போது அவங்களுக்கு மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். ஸோ நம்மளால சரியாயிட முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை அவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு இயல்பாகவே நமக்குள்ள இருக்கிற சக்தியே, நமக்குள்ள இருக்கு இறைநிலை, அதுதான் வந்து அறிவாற்றலாக இருக்கு. அதை நாம உணர்ந்து கொண்டோம் அப்படின்னா அது நம்மள உள்ளுக்க ஓங்கி மேலோங்க செய்து நமக்குள்ள அந்த தைரியத்தையும் மனோசக்தியும் வரவழைச்சு நோயெல்லாம் பொடி பொடியா ஆக்கிடும். நமக்குள்ள அவ்வளோ ஆற்றல் இருக்கு. ஏன்னா இறைநிலை தான் பிரபஞ்சத்துடைய ஆற்றல் நமக்குள்ள இருக்க. சித்தவெளியோட ஆற்றல் என்ன? பற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், இவ்வளம் நான்கும் இணைந்ததே இப்பெருவெளி தெய்வமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகரிஷி. இப்போ இந்த அதெல்லாம் வந்து இந்த சுத்தவெளி முழுக்க காந்தம் தான் இருக்கு. ஒரு சாம்பார் வச்சா நமக்கு ஸ்மெல் வருது, எங்கேயோ ஒரு பிரியாணி பண்ணாங்கன்னா நமக்கு ஸ்மெல் வருது, ஒரு கெட்டு போன பொருள் நம்ம கிச்சனுக்குள்ள வச்சா அதுல இருந்து ஸ்மெல் வருது, ஒரு நல்ல பொருள் வச்சாலும் அதுல இருந்து வாசனை வருது. அப்போ எல்லாத்துலயும் வந்து அந்த ஆற்றல், காந்த தன்மாற்றம் இந்த அளவுக்கு வருது அப்படின்னா அது நாம நம்மளை சுத்தி நமக்குள்ளயும் சரி வெளியும் சரி காந்தம் தான் இருக்கு. நாம எதை நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்குள்ள இருக்கிற ஆற்றல் நமக்கு புரிய வரும். இறைநிலை நம்மளை சரியாக வழிநடத்தும். அப்ப அந்த அயராத விழிப்புணர்வு, மன அலைச்சல் விரைவுல நல்ல குறைய குறைய ஆகினையிலேயே நமக்கு அந்த விழிப்புணர்வு வந்துடும். பற்று அளவோட வந்துடும். டிவினா டிவிலேயே உட்கார்றதோ இல்ல ஒரு கேம்னா கேமே விளையாடிட்டு இருக்கிறதோ, இப்ப பசங்க எல்லாருமே அந்த மாதிரிதான் இருக்கும். மொபைல்னா வாட்ஸ்அப், யூடியூப் இல்ல வேற ஏதோ ஒண்ணு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேஷன் இருக்கும். ஒரு விளையாடு கேம் விளையாடுறது இருக்கும், ஒருத்தவங்க கிச்சன் ரெசிபிஸா பார்ப்பாங்க, சமையல் குறிப்பா பார்ப்பாங்க, ஒருத்தவங்க வந்து 5 minutes ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பார்ப்பாங்க, ஒருத்தவங்க டெய்லரிங் இது எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு இருக்கும். ஒரு சிலர் வேற அவங்க அபிஷியலா அந்த மாதிரி பார்ப்பாங்க, ஒருத்தருக்கு அரசியல் பிடிக்கும், ஒருத்தருக்கு கிரிக்கெட் பிடிக்கும். இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஆனா அதுல எல்லாம் நம்ம மனசை அடிக்ட் ஆகுறோமா இல்ல அளவு முறையோட இல்ல இல்ல இது நம்மள வந்து அடிக்ட் பண்ணதே அப்படின்ற கண்ட்ரோல்
விழிப்புணர்வு நமக்கு வருதா, இதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சுக்கிட்டாலே போதும், அந்த விழிப்புணர்வு வந்துடும். இது சரி, இது தப்பு அப்படிங்கிறது ஆகினை துரியம்லயே நமக்கு வந்துடும். பற்று அப்படிங்கிறது 10 புடவை 20 புடவை வாங்கி 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 நகையா வாங்கி வச்சிருப்போம். ஆனா இப்போ ஆகினை துரியம் இதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் எதுக்கு நமக்கு தேவையில்லாம காசு விரயம் பண்ணிட்டு பீரோவை நிரப்பி வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம மத்தவங்களுக்கும் கொடுக்குறோமா என்னன்னே நமக்கு தெரியாது. ஓகே, வாங்குற அளவுக்கு மத்தவங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்னா பேலன்ஸ் ஆயிடும். ஆனா வாங்கி வாங்கி சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தோம்னா எதுவுமே போகாது, நம்ம கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரிதான் நம்ம உடம்புக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் தேக்கி வச்சுக்கிற கழிவுகள் வெளியேற்றிடணும். வெளியேற்றாம உள்ள இருக்க இருக்க என்ன ஆகும், அதுல இருந்து ஒரு அலை வீசு, நம்ம வெளியில கழிவா போற அந்த துர்நாற்றம் வந்து நம்ம மனசுக்குள்ள தேக்கி வைக்கிறது தான் நோயா வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதையும் நம்ம நிறைய பேர் வந்து சிறுநீர் கழிப்பதோ மலம் கழிப்பதோ எதையுமே வந்து தேக்கி வச்சோம் அடக்கி வச்சோம் அப்படின்னா அதுவே என்ன பண்ணுவாங்க, வெளியே நம்ம கண்ட்ரோல் பண்ண பண்ண உள்ள அதுவே வந்து அது ஒரு டஸ்ட்பினை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள போட்டு 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 வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் நிறைய பேருக்கு சிஸ்டா, ஃபைப்ராய்டா, கேன்சர் கட்டிகளாகவும் வருது. ஸோ நிறைய பேருக்கு இதெல்லாம் நமக்கு தெரியல. பட் நம்ம தெரிஞ்சதை நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். இந்த அளவுல நம்ம வந்து நம்மள மன அலைச்சல குறைச்சிக்கிறதுக்கு நம்ம பயிற்சிகள் துரியாதீதம் வரைக்கும் நம்ம பண்ணும்போது அதுவாகவே மாறும். ஏன்னா அங்க எதுவுமே இல்லை, எந்த நம்ம மைண்டே வந்து நுண்ணதிர்வுல தான் இயங்கிக்கிட்டு இருக்குமே தவிர மனசு வந்து ரொம்ப சைலண்டா இருக்கும், காமா இருக்கும். ஸோ நம்ம அதுவாகவே மாறணும் அப்படின்னா நம்ம மன அலைச்சல் விரைவை நாம குறைக்கணும். ஸோ குறைக்க தான் நம்ம கிட்ட அப்போ தொடர்ந்து உடனே நம்ம தப்பு செய்யறோம், நம்ம இமோஷனலா வரோம் அப்படின்னா தவக்கணல் மீறுதா இல்ல தவக்கணல் குறையுதா, குறையறதுக்கு சாந்தி தவம் கொடுத்துட்டாங்க. இப்ப இது என்னுடைய பழக்கம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப நல்ல தவம் மேல்நிலை தவமா பண்ணிக்கிட்டு இருக்கோம், சாந்தி தவமே பண்ணாம இருப்பாங்க சில பேர். ஸோ அந்த மாதிரி பண்ணாம இருக்கும்போது நம்மளே வந்து இமோஷனல் ஸ்டேஜுக்கு திடீர்னு வீட்டுல வந்து யாராவது பேசி திட்டினாங்களோ அப்படின்னா உடனே இமோஷனலா நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அப்ப நம்ம இமோஷனல் ஸ்டேஜுக்கு வரோம் அப்படின்னா அப்ப நாம நார்மலா இல்லை, நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி பேலன்சிங்கா இல்லை அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். அப்போ என்ன பண்ணணும், உடனே சாந்தி தவம் பண்ணணும். நல்ல மனசை வந்து மூலாதாரத்துல இருந்து வாழ்த்தணும். யார் திட்டினாங்களோ மூலாதாரத்துல இருந்து வாழ்த்த நம்ம மனசு சாந்தியாகும், மற்றவங்களுடைய மனசுக்கும் அந்த அலை போய் அவங்களையும் அமைதிப்படுத்தும். இது என்னுடைய அனுபவம். இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் சின்ன சின்ன டெக்னிக் நான் சொல்றேன். இது வந்து நம்மளுடைய பயிற்சி முறைகள்ல நிறைய விஷயம். இப்ப லிசனிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஆக்னையில ஆக்டிவேட் ஆகும். படிக்கிற பசங்க ஆக்னையில இருந்தே கேட்டா ஈஸியா புரிஞ்சிடும் அப்படின்வாங்க. அப்புறம் ஆக்னை துரியம்ல இருந்து எக்ஸாம் எழுதுனா நம்ம ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சது ஈஸியா வந்து அது எடுத்து கொடுக்கும். ஸோ இது ஒன்றும் இல்லை, அந்த ஃப்ரீக்வன்சியே நாம கரெக்டா மேட்ச் பண்ணி கொண்டு வர்றதுக்கு தானே இந்த பயிற்சி. ஸோ இப்போ ஆக்னை துரியம்ல வந்து நமக்கு 8லயே செட்டில் ஆகுது அப்படின்னா ஓகே, இப்ப அந்த துரியம்ல வந்து செட்டில் ஆகிடும் ஆக்சுவலா. ஏன்னா ஆக்னையில வந்து அப்படியா இப்படியான்னு முதல்ல வேவரிங்கா இருந்துகிட்டே இருக்கும். 14ல இருந்து 8th வரைக்கும் வர்றதுக்கே கொஞ்சம் பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் போராடிக்கிட்டு தான் இருக்கும், இழுபறியா இருக்கும். ஸோ முதல்ல இந்த 3 தவத்தை நாம நல்லா செட்டில் பண்ணிட்டோம்னா நம்மளோட பேஸ்மெண்ட் அப்படிங்கிற அந்த வேர் நாம ஸ்டெடியா இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம். ஸோ நம்மளால கான்பிடென்ட்டா எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பயிற்சி தான் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இது ஆன்லைன்லயுமே இப்போ சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதை முடிஞ்சவங்க பயன்படுத்திக்கோங்க. ஸோ அந்த வகையில வந்து நம்மளுடைய பயிற்சி ஒவ்வொன்றும் நம்ம இது தப்பு அப்படி இப்போ ஒருத்தவங்க திட்டுறாங்க, நம்ம கிட்ட தப்பு இருக்கு, நாம நான் செஞ்சது தப்பு அப்படிங்கிற ஏத்துக்கிற மனப்பக்குவம் நம்ம கிட்ட வந்துடும். ஸோ நாம என்னை மன்னிச்சுக்கோங்க நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஏத்துக்கிற மனப்பக்குவம் வரும். உடனே நம்ம அதை சரி செஞ்சுப்போம். சரி நான் இனிமே இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சங்கல்பம் போட்டுட்டு இனிமே இதுக்கு நான் எப்படி பண்ணணும், நல்ல விதமா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உண்டான சங்கல்பத்தையும் நான் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி நம்ம செயல்படும் போது ஒவ்வொரு பயிற்சியும் வந்து நம்ம வாழ்வியலாக மாற்றக்கூடிய அளவுல மாறும். ஸோ சரியா தவறா அப்படிங்கிறதுலதான் விளைவறிந்த விழிப்புணர்வோட நம்ம இருக்கும்போது அந்த அயராத விழிப்புணர்வு நமக்கு கான்ஸ்டன்டா பேலன்ஸ், நம்ம லைஃபை பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுல லீட் பண்ணிட்டு போகும். அது குருவே நமக்குள்ள இருந்து வழி நடத்துவாங்க. குருவை நம்பிட்டா போதும். எப்பொருளை எச்செயலை
எவ்வுயிரை எக்குணத்தை எவரொருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போரதும் ஆற்றல் உடலினிலும் மனதினிலும் மாற்றம் காணும். இதுதான் குரு உயர்வு. நம்மளுடைய எதை நினைக்கிறோமோ அதுவாகவே மாறும். இப்போ ஒரு ஜன்னலையே கொஞ்ச நேரம் உத்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய இம்ப்ரெஷன் நம்ம கண்ணுக்குள்ள வரும். அதுதான் நம்ம இம்மீடியட்டா நம்ம டிரான்ஸ்பர்மேஷன் ஆகுது பாத்தீங்களா. அந்த மாதிரி ஒருத்தர் ஒன்னும் இல்லை, யாரையாவது திட்டிக்கிட்டு பேசிட்டு நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரத்துல அதுவாகவே நம்ம மாறிடுவோம். கொஞ்ச நேரம் யாரையாவது உற்சாகப்படுத்தி சந்தோஷப்படுத்தி பேசி பார்க்கும்போது நாமும் அதுவாகவே மாறுவோம். அப்போ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எதை நாம பேசணும், எதை நாம வச்சுக்கணும், எதை நாம விடணும், நல்லதை நினைக்கணும், நல்லதை விடணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும். ஸோ இந்த வகையில நம்ம பயிற்சியை நம்ம அழகா பயன்படுத்திக்கணும். அடுத்தது கர்ம யோகம். நம்ம தற்சோதனை நம்ம சரியா தப்பான்றது, அப்ப தப்புன்றதை நம்ம விட்டுட்டு நல்லது மட்டும் எடுத்துக்கிட்டு, ஒவ்வொருத்தர்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே நல்லது கெட்டது இருக்குங்க. ஆனா நாம நல்லதை விடணும் அப்படின்னா நல்லதை மேலோங்க செய்யணும். நல்லதை மேலோங்க செய்யணும்னா நல்ல விஷயத்த மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம எப்படி சாப்பிடுறோமோ கழிவா தானாவே போகுதோ அந்த மாதிரி நம்ம நல்லதை போட போட அல்லதுன்றது தானாகவே கழிய ஆரம்பிக்கும். அவ்வளவுதான். எப்படி இந்த ரெக்கார்ட் முன்னாடி எல்லாம் டேப் ரெக்கார்டர்ல ஒரு பாட்டு தேவையில்லைன்னா அதுக்கு இன்னொரு பாட்டு போட்டா டெலீட் ஆயிடும் இல்லையா. அந்த மாதிரி நாம போட வேண்டியதை போட்டா தானா நம்ம மனசுக்குள்ள நல்லதை போடும் போது தேவையில்லாதது எல்லாம் தானாகவே வெளியே போயிடும். அடுத்தது நம்மளுடைய குடும்பத்துல கர்மயோக வழிப்படி வாழ்றோமா, இறை உணர்வு அறநெறிப்படி அப்படின்றதுதான் மெயின். அதுதான் நமக்கு முழுமை பேருக்கு வழி வகுக்கும். அறநெறின்றது மகரிஷி சொல்லிருக்கிறது ஒழுக்கம் கடமை ஈடு. நம்ம யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது, நன்மையே செய்யணும் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டோம். அப்போ இந்த குடும்ப உறவுகள் கிட்ட நம்ம பிள்ளைங்க சொல்றத நம்ம கேட்கிறோமா, காது கொடுத்து கேட்கிறோமா, அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுறோமா, அவங்களுக்கு வேண்டியதை நாம கடமை உணர்வோடு அன்போடு செய்யறோமா. இப்போ மாமியார் மாமனார்னாலும் சரி, கணவருக்குனாலும் சரி, மற்ற உறவுகளுக்குனாலும் சரி, நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முழு மனதோட அன்போட வாழ்த்து சொல்லி வாழ்க வளமுடன்னு சொல்லி அவங்க நம்ம செய்யும் போது அந்த நிறைவு அவங்களுக்கு ரீச் ஆகி அது நமக்கு பிரதிபலிக்கும். இதுதான் நம்ம கடமையா. நமக்கு 1% இது நம்ம குடும்ப நபர்களுக்கு மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்துக்கிட்ட இருந்துதான் நம்ம எல்லாமே பெற்றிருக்கோம். அதனால நம்ம எல்லாவற்றையுமே சமுதாயத்துக்கு திருப்பி செலுத்த வேண்டிய நன்றி உணர்வு நம்ம கிட்ட இருக்கு. எப்பொழுதும் இந்த நன்றி உணர்வு, ஒரு உணவு நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ல இருந்து, சாப்பிடுற சாப்பாடுல இருந்து, கிடைக்கிற வேலையில இருந்து எல்லாமே இந்த சமுதாயம் நமக்கு கொடுத்தது. ஸோ அந்த வகையில நாம அனைத்தையும் நாம திருப்பி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். ஆனா நாம என்ன பண்றோம், நமக்கு நாமே தான் எல்லாமே வச்சுக்கிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். பட் அந்த தன்முனைப்பு அப்படிங்கறதெல்லாம் விட்டுட்டு உடைச்சிட்டு மனசு பெருந்தன்மையோட அன்பும் கருணையுமா வீழ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நம்ம இந்த கர்மயோகப்படி வாழ்றோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. மகரிஷி மணி ஆயிடுச்சுங்களா? வாழ்க வளமுடன். இந்த அளவுல நான் ஒரு சின்ன மகரிஷி கொடுத்திருக்க பாடலை மட்டும் ஒரு 4 வரி பாடிட்டு நிறைவு செஞ்சுக்கிறேன். இதுல நான் அடங்க, இதுதான் நமக்கு அந்த தன்னிலை உணர்வு வரக்கூடியது. அதுல சொல்லியிருக்காங்க, உண்மை நிலை மறந்து உனக்கு தன்முனைப்பாகி எண்ணம் தான் தனதென்று திருவி குருகி நின்று மண்ணை பொன்னை மென்மேலும் மாறி மாறி நினைந்து கண்ணும் கருத்தும் தீய கர்மம் புகாமல் என்னுள் இந்த ஊற்றாய் நிறைந்த இறைவா, இந்த ஊற்றாய் நிறைந்த இறைவா, இறைவா, அன்பும் கருணையுமாய் அனைத்து உயிர்களோடும் இந்த ஊற்றாய் அறிவாய் இயங்கும் பராபரமே, அன்பும் கருணையுமாய் அனைத்து உயிர்களோடும் இந்த ஊற்றாய் அறிவாய் இயங்கும் பராபரமே, இந்த ஊற்றாய் நிறைந்த இறைவா, எங்கும் இந்த ஊற்றாய் நிறைந்த
இறைவா இறைவா. வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் நிலம் மீது விழுந்த பின்னே. வினை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் இறைவா. உனை மறந்தேனானா நீ உள் நிறைந்தேன் இந்த ஊற்றாய் நிறைந்த இறைவா. இந்த ஊற்றாய் நிறைந்த இறைவா இறைவா. இந்த பாடல்ல நம்ம எந்த அளவுக்கு தவம் தற்சோதனை செய்து நம்மளை மேம்படுத்திக்கிறோமோ, இணைப்பதிவுல இருந்து விடுபட்டு இறைமை நம்முள்ள ஓங்கி அதுவே நமக்குள்ள அடங்கி ஓங்கி நம்மளை வழிநடத்தி செல்லும், நம்மளுடைய முழுமை பேருக்கு வழிவகுக்கும் அப்படிங்கறதுதான் இந்த பாடல்ல கொடுத்திருப்பாங்க. அன்பும் கருணையும் எப்ப நமக்குள்ள ஊற்றெடுக்க ஆரம்பிக்குதோ அப்பவே நம்ம சரியான பாதையில போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். வெறுப்பு, பொறாமை, வஞ்சம், பழி வாங்கறது இதெல்லாம் மேலோங்க இதெல்லாம் நாம நிறைய தற்சோதனை செய்யணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வகையில நம்மளை நாமே தெரிஞ்சுக்கலாம் நாம எந்த பாதையில போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. குருவை நம்பினாங்கன்னா நாம நம்பணும் அப்படின்னாலே போதும், குரு நம்ம கையை பிடிச்சு கூட்டிட்டு போவாங்க. அந்த வகையில இந்த நல்வாய்ப்பு, இந்த சிந்தனை உரையை ஆற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த கே தாளையூர் தவமையம் விஜயங்கர ஐயா அவர்களுக்கும் அம்ச ரவி அம்மா அவர்களுக்கும் இந்த குழுமத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் அனைவருக்கும் இறையருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.